பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். பிரபு சார், பிரபு சார். வணக்கம் லாயர் சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க. பிரபு சார், அந்த ஏகாம்பரத்தோட வக்கீல் கிழமை ரொம்ப பேசுறான் சார். என்கிட்டயே சவால் விடுறான் சார். அவனை கோர்ட்டுக்குள்ள வச்சு ஆர்குமெண்ட்ல அடி வெளுக்க போறோம் பாருங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், நான் உங்களுக்கு பாயிண்டா எடுத்து கொடுக்குறேன். சரிங்க சார். வாங்க. பிரபு கண்ணா, வக்கீல் தம்பிக்கு காஃபி. காஃபியா? நல்ல ஸ்ட்ராங்கா. பாட்டி, வக்கீல் சாரு வெளிய பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு, அவர்கிட்ட போய் காஃபி எல்லாம் குடிக்க சொல்லிட்டு இருக்க. சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. பாட்டி உங்களை பத்தி தெரியாம கேட்டுட்டாங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல. அப்பா வந்தா ரூமுக்கு வர சொல்லுங்க. சரி பிரபு கண்ணா. நீங்க வாங்க சார். இவனுக்காக ஆஜராக போற வக்கீலுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் பாரு. இவெல்லாம் கேஸ் நடத்த போறானா? கேஸ். வா பாட்டி. அப்பா. தில்ல தில்ல, வா தில்ல. என்னையா, ரேஷன் கடைக்கு போனியா? அப்பா, நீங்க பாக்க போனது யார் என்னன்னு விசாரிச்சீங்களா? அவங்கள பத்தி டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதாப்பா? அவங்க பேர் என்னப்பா? அந்த பொண்ணை பத்தின முழு விவரமும் கிடைக்கலமா. நான் கேட்ட எல்லார்கிட்டையும் அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு மறுபடியும் கடைக்கு வந்தா அந்த பொண்ணோட அடையாளம் தெரியும், பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. நான் அவர்கிட்ட என்னோட போன் நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னப்பா, நீங்க எப்படியாவது அந்த பொண்ணோட டீடைல்ஸ் வாங்கிட்டு வருவீங்கன்னு நாங்க 3 பேரும் எவ்வளவு ஆசாசையா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா? நானும் எப்படியாவது அந்த பொண்ணை பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கலாம்னு ரொம்ப ஆசையா தான் போனேன். என்ன பண்றது, கடைசியில இப்படி ஆகி போச்சு. கடைசியா எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியலம்மா. சரி சரி, எதுக்கு வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணுதான் பிரபுவுக்குன்னு தெய்வம் முடிவு பண்ணி வச்சிருந்தா அந்த பொண்ணே நம்ம வீடு தேடி வருவா. அப்படி வந்தான்னா நல்ல விஷயம் தாமா. உன் அம்மா நான் சொல்றேன், கண்டிப்பா வருவா தில்ல. ஏ, பிரபுவ பார்க்க வக்கீல் வந்திருக்காரு, உன்னை ரூமுக்கு வர சொன்னா, நீ போய் பாரு. அப்படியா? சரிம்மா, நான் போய் பாக்குறேன். ரோஹிணி, ரேவதி. அக்கா வாங்கக்கா. யாருமா அது? பாட்டி, அப்பா ரேஷன் கடைக்கு தேடிட்டு போன பொண்ணு நம்ம வீட்டை தேடி வருவாங்கன்னு என்னமோ பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்த. இப்ப அந்த பொண்ணு ஒண்ணும் வரல. ஆதிரி அக்கா தான் வாட்டர் கேன் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க உள்ள வாங்கக்கா. இதோ வரேன். அக்கா அக்கா, நான் அதை அப்புறமா சின்ன அண்ணனை விட்டு எடுத்துக்கிறேன். நீங்க முதல்ல உள்ள வாங்கக்கா. சரி வாங்கக்கா. என்ன ரேவதி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. பாட்டி, என்ன பாட்டி, உன்னை மறந்து ஆதிரி அக்காவை அப்படியே அசந்து பாத்துட்டு இருக்க? இல்லம்மா, இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன், அதான். ஆதிரி அக்கா, இதான் எங்க பாட்டி. வணக்கம் பாட்டி. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் பாட்டி. அம்மாடி, நீயே வாட்டர் கேன் கடை வச்சிருக்கியா? இல்ல பாட்டி, என் அப்பா தான் கடை வச்சிருக்காரு. நான் அவருக்கு அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்ப நல்ல விஷயம்மா. இது மாதிரி ஒவ்வொரு பொண்ணும் அவங்க பெத்தவங்களோட தொழிலையும் வேலையையும் கௌரவமா மதிச்சு பக்கபலமா நின்னு உதவி செஞ்சாங்கன்னா வாழறப்பவே சொர்க்கத்தோட சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருவாங்கம்மா. உன்னோட இந்த நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் நீ நல்லா இருப்ப கண்ணு. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் இருங்கக்கா. அண்ணனும் அப்பாவும் உள்ள வக்கீல் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் போய் பணம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ரோஹிணி ரோஹிணி, என்ன பாட்டி? கொஞ்ச நேரம் இரு,
அவங்க முக்கியமான விஷயம் பேசுறாங்க, தொந்தரவு பண்ணாத. அவங்க பேசி முடிச்சிட்டு வரட்டும். என்ன பாட்டி இப்படி சொல்ற? ஆதிரி அக்கா எவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பணம் அப்புறமா கூட வாங்கிக்கிறேன். நீங்க அந்த காலி கேன் கொடுங்க, அது போதும். ரேவதி, நீ போய் காலி கேன் எடுத்துட்டு வா. போ. சரி பாட்டி. லாயர் சார், ம். நான் இப்ப சொன்ன பாயிண்ட வச்சு ஆர்கியூ பண்ணீங்கன்னா ஜட்ஜ் நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாரு. சரிங்க சார். ம். அந்த ஏகாம்பரம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வாய்தா வாங்கி கேஸை இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. இந்த தடவை அப்படி எதுவும் நடக்க கூடாது. சீக்கிரமா கேஸை முடிச்சு விட பாருங்க. சரிங்க சார். அவங்க எவ்வளவு வாய்தா வாங்கினா என்ன சார்? கேஸ் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ம். எப்ப தீர்ப்பு வந்தாலும் அது நம்ம பக்கம் சாதகமா தான் இருக்கும். அந்த ஏகாம்பரம் வீடு உங்களுக்கு தான். ஏகாம்பரம் வீடுன்னு சொல்லாதீங்க, எங்க வீடு எங்களுக்குன்னு சொல்லுங்க. ஆ. ஆமா சார், உங்க வீடு உங்களுக்கு தான். ஆ. கொடு. தேங்க்ஸ். நான் வரேன். ம். சரி லாயர் சார், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். ஓகே நீங்க சார். கிளம்புங்க. ம், சரி. ஓகே லாயர் சார், பாய். ஆ? சார், வருஷக்கணக்கா கேஸ் போகுது. எப்ப பார்த்தாலும் வெறும் கையே கொடுக்குறீங்களே சார். வேற எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சார். நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், கேஸ் போட்டவங்க வக்கீலுக்கு ஃபீஸ்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா நீங்க அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாம இருக்கீங்களே சார். நான் அதைத்தான் சொல்றேன். லாயர் சார், யூ மிஸ்டேக்கன் மீ. அப்பப்ப பணம் கொடுத்தா நீங்க அதை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணி உருப்படாம அழிச்சிருவீங்க. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் இப்ப கொடுக்காம இருக்கேன். ஓ, அதான். அப்படியா சார்? ஆமா லாயர் சார், கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். சரிங்க சார். இருங்க சார், இந்தாங்க. இப்போதைக்கு வந்துட்டு போனதுக்கு பெட்ரோல் செலவா கன்வின்ஸா வச்சுக்கோங்க. இது பெட்ரோலுக்கே பத்தாதே சார். அது கூட பரவாயில்ல. கன்வென்ஸ்? அதுதான் சார் இது. கன்வென்ஸா? இதுவா? இதான். ஓஹோ. அப்போ நான் வரேன். வாங்க. என்ன ஒன்னும் இல்லைண்ணே. பாட்டி, இங்க பாரு, புதுசா வரவங்களுக்கு எல்லாம் டீ குடிக்கிறியா காஃபி குடிக்கிறதெல்லாம் கேட்க கூடாது, சரியா? ம், சரிப்பா. போங்க.